அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகுப்பான அரசியலமைப்பின் உருவாக்கம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்பின் உருவாக்கம் ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் தான் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம். இதுல பாத்தீங்கன்னா தேர்வு கண்ணோட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த அரசியலமைப்பின் உருவாக்கத்துல இருந்து எப்பொழுதுமே 2 வினாக்கள் கேட்கப்படும். சரிங்களா? ஒரு 6 செப்பரேட் டாபிக் இருக்கு. கண்டிப்பாக 2 வினாக்கள் அந்த ஃபர்ஸ்ட் இருந்து அரசியலமைப்பு உருவாக்கம். ஏன் சார் அரசியலமைப்பு உருவாக்கம் இருக்கும்னா, நம்மளுடைய முந்தைய முந்தைய நம்ம காலகட்டத்தில் ஆட்சி நிர்வாகம் யாருடைய ஆட்சி காலத்துல இருந்த நம்ம ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல நிர்வாக முறை அவங்க தான் இருந்துச்சு. அவங்களுடைய சட்டத்தின்படிதான் நம்ம நாட்டினுடைய நிர்வாகமும் ஆளப்பட்டது. இப்போ நம்ம நாட்டுக்கு என்று சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு தனி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். வேற ஒண்ணும் இல்லை, ஒரு சமுதாயம், ஒரு நாடு, ஒரு மாநிலம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், எந்த சட்டத்தின்படி ஆட்சி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அரசியலமைப்பு உருவாக்கம் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். அரசியலமைப்பு உருவாக்கம் தான். உருவாக்கத்துல யாரெல்லாம் என்னென்ன பங்களிப்புகள் செஞ்சாங்க அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம முக்கியமான தேச தலைவர்கள் அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக சில கோரிக்கைகளை செஞ்சிருப்பாங்க. யாரு எந்த கோரிக்கைகளை எந்த காலகட்டத்துல செஞ்சா, அதனை ஏற்று ஆங்கிலேய அரசாங்கம் என்ன விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குது, எதன்படிலாம் பெற்றோம், அதனுடைய வரலாறை எளிமையா சொல்ல போனோம்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு வரலாறு, யாரெல்லாம் கோரிக்கைகள் விடுத்தா, யாரெல்லாம் என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க, அதற்கு ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய எதிர் விளைவுகள் என்ன, அந்த ஆங்கிலேய அரசாங்கம் செய்ததற்கு நம்ம இந்திய திருநாட்டினுடைய எதிர்வினைகள் என்ன, அந்த அந்த கருத்தாக்கங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். முதல் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு மக்கள் ஆளப்படுவதற்கான அரசியல் அமைப்புக்கு அடிப்படையாக இருப்பதே அரசியலமைப்பு சட்டமாகும். அப்போ ஒரு நாட்டினுடைய நிர்வாகம், அதனுடைய அமைப்பு எதனின்படி ஆட்சி செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சட்டம். அடுத்தபடியாக நம்ம முதலாக பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் கண்டு ஒரு அரசியலமைப்பு வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை 1922ஆம் ஆண்டு காந்தியடிகள் தன்னுடைய பத்திரிகையான யங் இந்தியா பத்திரிகையில சுதந்திரம் என்னும் தலைப்புல முதலாக நம்ம இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம பார்த்த இந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக நம்ம தேச தந்தை காந்தியடிகள் 1922 யங் இந்தியா பத்திரிகையில சுதந்திரம் என்னுடைய கட்டுரை தலைப்புல எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முதலாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா, உடனே காந்தியடிகள் இப்படி சொன்ன உடனே அங்க ஒரு ஆங்கிலேய அதிகாரி நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசியலமைப்பு கேட்கிறீங்களே, உங்களுக்கு அந்த அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்கா? அனைத்து பிரிவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருக்காவோ? கொஸ்டின் பாயிண்ட்ல தான் முக்கியம் தேர்வு பெறுவது. இந்தியர்களுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கு மற்றும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தகுதியும் இருக்கா அப்படின்னு கேட்டவர் என்ன, பிரிகன் வுட் பிரபு. இவர் என்னன்னா ஆங்கிலேய ஆட்சி காலத்துல விவகாரத்துறையினுடைய செயலாளராக இருந்திருப்பார். அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா, இதனை ஏற்று தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து ஒரு ரெஃப்ளெக்ட் வருது. அது யார் அப்படின்னா மோதிலால் நேரு. நம்ம ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு ஒரு வரைவு அறிக்கையை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் அந்த தகுதியும் திராணியும் இருக்கு, அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரிகன் வுட் பிரபுவினுடைய அறிக்கைக்கு பதில் சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு. கவனமாக இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது கவனமா இருக்கும். அதுல பாத்துக்கலாம். பிரிகன் வுட் பிரபுவினுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோதிலால் நேரு. சரிங்களா? சரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அரசியலமைப்புக்கான தேவை பற்றி இந்தியாவுக்கு என்று தனி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் கூறியவர் யாருன்னா எம்.என். ராய். இந்தியாவுக்கு என்று
தனி அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா எம் என் ராய். இவரை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்கான முதல் எண்ணத்தை அளித்தவர். அதாவது சிம்பிளா சொல்லுவாங்க, முதலாக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அளித்தவர் எண்ணத்தை அளித்தவர் எம் என் ராய். அப்போ இந்தியர்களுக்கு தனி அரசியல் நிர்ணய உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அளித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் என் ராய். இந்த எம் என் ராய் யாருன்னா பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி. அதுல பொது உடைமை இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய முன்னோடியாக ஒருத்தர் இருப்பவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் என் ராய். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எம் என் ராய் அவர்கள் ஒரு பத்திரிகையில முதலில் இந்திய அரசியல் நிர்ணய சபை பற்றி கூறியுள்ளார். அப்போ எம் என் ராய் அவர்கள் இந்த எண்ணத்தை அளித்தவர் எம் என் ராய். முதலாக அந்த கருத்தை எந்த பத்திரிகையில் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு எம் என் ராய் அவர்கள் 1927 இந்தியன் பேட்ரியாட் தேர்வு அடிப்படையில் தான். அப்போ இந்தியன் பேட்ரியாட் இதழில் இந்தியாவிற்கு இந்த அரசியல் நிர்ணய சபை மற்றும் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் என் ராய். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக இருந்தது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு ஆண்டில் ஒரு மாநாட்டில் ஒரு ஊரில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாநாட்டுக்கு தலைவர் யார்? 1937 ஆண்டு ஃபைசாப்பூர். இந்த ஃபைசாப்பூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. சரிங்களா? ஃபைசாப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய மகாராஷ்டிரா. சரிங்களா? தற்போதைய மகாராஷ்டிராவில் இருக்கு. சரிங்களா? இந்த மகாராஷ்டிரா இந்தியாவின் மிக பணக்கார மாநிலம். இந்தியாவினுடைய அதிக வருவாய் ஏற்றக்கூடிய அதிக பணக்கார மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1937 ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது அப்படின்னு. இந்த மாநாட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இதுல பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு தனி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும். அதை பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1937 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பைசாப்பூரில் நடந்த ஆண்டுதோறும் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1885 தொடங்கப்பட்டாலும் ஆண்டுதோறும் அவருடைய மீட்டிங் நடைபெற்றது. சரிங்களா? அந்த மீட்டிங் வந்து எங்க நடைபெற்றதா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பைசாப்பூர். அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த திரு ராஜாஜி அவர்கள் அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட வேண்டும், வயது வந்தோர் வாக்குரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க? வாக்குரிமை அடிப்படையில், அதாவது வாக்குரிமையின் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஜனநாயகம் தோன்றும். இந்த வாக்குரிமையினால அது ஜனநாயகத்தினுடைய தோன்றலாக இருக்கும். அந்த வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டு அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர் யாருக்குன்னா ராஜாஜி. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் எப்போ 1939 நவம்பர் 15 அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அப்ப அதே மாதிரிதான் அதுல விஷயங்கள். சரிங்களா? இப்ப நம்ம என்ன நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். காந்தியடிகள் ஒரு பத்திரிகையில, அதாவது யங் இந்தியா பத்திரிகையில உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? யங் இந்தியா பத்திரிகையில யங் இந்தியா பத்திரிகையில சுதந்திரம் என்னும் கட்டுரை தலைப்புல எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து அப்படி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் அமைப்பு கட்டாயம் உருவாக்கப்படும், எந்த ஒரு வழித்தொடர்பும் உதவியுமின்றி வயது வந்தோர் வாக்குரிமைப்படி. அந்த ஐடியாவை சொன்னவர் யாருன்னா ராஜாஜி. சரிங்களா? நம்ம தமிழகத்தை சார்ந்த சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக தெரிவித்தார். நிறைய விஷயங்களை பார்க்கணும். இந்த வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அந்த விஷயத்தை சொன்னவர் யார் அப்படின்னா நேரு. 1938 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து 1939 காங்கிரஸ் சட்டமன்றங்களை புறக்கணித்து விலகிய பொழுது காங்கிரஸ் செயற்குழு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1939 2ஆம் உலக போர் காலகட்டத்துல நம்மகிட்ட கேட்காம அவங்க
ஆங்கிலேய அரசு வந்து தங்க இந்தியாவும் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனை எதிர்த்து அதனை அதனை ஏற்க மறுத்து இந்திய அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல எங்க அந்த அவங்க கொடுத்த இரட்டை ஆட்சியின் முன்னாடி அந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை வேண்டாம் அப்படின்ட்டு அதை பதவி விடுகிறது. சரிங்க, அந்த காலகட்டம் தான். அப்புறம் இந்த மாதிரி காந்தியடிகள், எம்.என். ராய், ராஜாஜி, நேரு அவர்கள் எல்லாருடைய கோரிக்கைக்கு பிறகும் ஆங்கிலேய அரசாங்கம் எந்த அறிக்கையில இந்த கோரிக்கைகள் எல்லாம் செவிசாய்க்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு தேவையை பற்றி இந்திய அரசியலமைப்பு சபை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆங்கிலேய அரசு 1940 ஆகஸ்ட் நன்கொடையில் ஏற்றுக்கொண்டது. போட்டித் தேர்வின் அடிப்படையில அரசியல் நிர்ணய சபைங்கிற கோரிக்கையை ஏற்று ஆங்கிலேய அரசு கொடுத்த அறிக்கை என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் நன்கொடை 1940 ஆகஸ்ட் 20. சரிங்களா, பர்டிகுலரா டேட் என்னன்னா ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் நன்கொடை ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஆகஸ்ட் அறிக்கை இருக்கு, ஆகஸ்ட் நன்கொடை இருக்கு. இந்த ஆகஸ்ட் நன்கொடை சரிங்களா, ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் 20. சரிங்களா, 1940 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் நன்கொடை அளிக்கப்பட்டது. இந்த நன்கொடையில தான் எப்படின்னா, இந்திய மக்களினுடைய பெருவாரியான கோரிக்கைகளான அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதனை செவிசாய்த்து ஆங்கிலேய அரசாங்கம் அதற்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்கும். அப்போ அரசியல் நிர்ணய சபையினுடைய உருவாக்கப்படும் என்ற இந்திய மக்களின் கோரிக்கையை எந்த அறிக்கையின் மூலம் ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஆகஸ்ட் நன்கொடை. சரிங்க, அடுத்து அந்த ஆகஸ்ட் நன்கொடை அளித்தவர் யார் அப்படின்னு ஆகஸ்ட் நன்கொடை அளித்தவர் யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு. சரிங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பார், சரிப்பா உங்களுடைய எல்லாருடைய கோரிக்கை ஏற்று நாங்க ஓகே சொல்லிக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஆகஸ்ட் நன்கொடைனாலே ஒரு 40 பேர் கொடுக்கணும், அதான் நன்கொடை நாள், அதுலயே ஆன்சர். சரிங்களா, டேட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20. அதுக்கப்புறம் மார்ச் 1942 மார்ச் 22 நன்கொடையின்படி நன்கொடையை ஏற்று அறிக்கை சொல்லிட்டாங்க. 1942 மார்ச் 22 ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் அனுப்பி வச்சு. சரிங்க, அப்ப ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 மார்ச் 22. சரிங்களா, யாருடைய தலைமை அப்படின்னா ஸ்டாபோர்டு கிரிப்ஸ். ஆனா இந்த அப்ளை சொன்ன முடியும், அந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல இந்திய அரசாங்கம் அதனுடைய ஆட்சியை வந்து ஆட்சி இறக்கம் பண்ணி ராஜினாமா செய்து விட்டு நாங்கள கலந்துக்கிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் அதுல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் போய்கிட்டு இருக்கும்போது சரிங்களா, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துச்சு இல்லையா, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்பட்டுச்சு, அந்த வந்தும் பயன் இல்லாம போகுது. அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு தான் என்ன பாத்தீங்கன்னா கேபினெட் மிஷன், அதாவது அமைச்சரவை தூதுக்குழு. சரிங்களா, இதன் அடிப்படையிலே இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டமன்றம் உருவாக்கி கொள்ள ஆங்கிலேய அரசு அனுமதி அளித்தது. அப்போ நல்ல விவரமாக தெரிஞ்சுக்கணும், எந்த கமிட்டியின் பரிந்துரை அல்லது எந்த அறிக்கையின் அடிப்படையில எந்த அமைப்பு அல்லது எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை மற்றும் அந்த சுதந்திரத்துக்கான அந்த தன்மைகள்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் மிஷன். சரிங்களா, அதை அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்த பகுதியில பார்க்கும்போது எப்போ என்ன டேட்ல அப்படிங்கிறத நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் தூதுக்குழு எப்ப அப்படின்னா 1946 ஒரு 3 பேர் வருவாங்க. அதுல 3 பேர், ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல தலைவர் யார் பேர் அப்படின்னா பெட்டிக் லாரன்ஸ் தலைவர் யார் அப்படின்னா பெட்டிக் லாரன்ஸ். 2 உறுப்பினர்கள் சார் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். கவனமாக இருக்கணும், அது ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 வரும். ஆனா அமைச்சரவை தூதுக்குழுல அவரும் ஒரு உறுப்பினராக இருப்பார். சரிங்க, அடுத்து எப்ப வருது பாத்தீங்கன்னா மார்ச் 24 1946 கேபினட் குழு வருகிறது. அப்போ கேபினட் தூதுக்குழு இந்தியா வருகை எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 மார்ச் 24. நம்ம இந்தியர்களுக்கென்று ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக மார்ச் மாசம் எப்படித்தான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்தியர்களுக்கென்று ஒரு மாற்றத்தை தந்த மாலை ஒரே மாதம் தான் இருக்கு, நம்ம 12 மாதம் இருக்கு.
மார்ச் 24 சரிங்களா. எப்போ ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா மே 16 1946 சரிங்க. அடுத்த சொல்லணும், ஏன் சார் திருப்பு குழு வேலை செய்யலையா? திருப்பு குழுவின் அறிவிப்பு தோல்வியில் முடிந்தது சரிங்க. அந்த தோல்வியில் முடிந்ததுனாலதான் அடுத்த ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிவிடும் சரிங்க. இந்தியாவை இரண்டாக பிரித்து 2 தனி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று முஸ்லீம் லீக் அறிவித்தது. ஏன் முஸ்லீம் லீக் தெரிவிச்சுன்னா, அமைச்சரவையினுடைய அதாவது கேபினட் தூதுக்குழுவுடைய கோரிக்கையான எங்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம், அரசியலமைப்பு உருவாக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஆனா முஸ்லீம்கள் ஏன் ஏற்கவில்லை? அது இந்தியாவுக்கு மட்டும் சொல்லிச்சு. எங்களை முதல்ல இந்தியாவிலிருந்து பிரிச்சு அப்புறம் எங்களுக்கும் ஒரு தனி கொடுங்க அப்படின்னு அந்த கோரிக்கையை முன்வைத்து முஸ்லீம் லீக் கட்சி கோரிக்கை. அப்போ சிம்பிளா தேர்வின் அடிப்படையில அமைச்சரவையின் தூதுக்குழுவை நிராகரித்த குழு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி. ஏன் முஸ்லீம் லீக் கட்சி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவை அதாவது ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை இரண்டாக பிரித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் முஸ்லீம் லீக் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, எங்களை முதல்ல பிரிச்சு விடுங்கப்பா, பிரிச்சு விட்டு அப்புறம் எங்களுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு உருவாக்கி விடுங்கன்னு சொல்லுங்க சரிங்களா. அரசியலமைப்புக்கான தேவை பற்றி அப்பொழுது 1945 வருடம் அப்போதைய இந்திய வைஸ்ராய் வேபல் பிரபு வேவல் திட்டம் அறிவித்தார். அப்ப வேவல் திட்டம் எந்த ஆண்டுன்னா 1945. ரொம்ப முக்கியம் மெயினே இதுதான். அதில் இந்தியர்கள் தங்களுக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்ளலாம் என தெரிவித்தார். அப்போ இந்தியர்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம் என்று அந்த ஆர்டரை போட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேபல் பிரபு. கவனமாக இருக்கும். அப்போ இந்தியர்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு வழிவகை செய்த நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா வேபல் பிரபு. எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1945. முதல்ல லைட்டா அமைஞ்சிடும். கோரிக்கை நிறைய பேர் விட்டுருப்பாங்க. அப்புறம் தூதுக்குழு வரும், அதுக்கப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு வரும். ஆனா முறையாக உங்களுக்கு அந்த விஷயத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேபல் பிரபு 1945. அந்த காலகட்டத்துல காந்தியடிகளாம் கைது செய்யப்பட்டிருப்பாரு. கைது செய்யப்பட்டவுடன் அவர் விடுதலை செஞ்சு அந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த தூதுக்குழுவையும் பார்ப்போம் சரிங்களா. முக்கியமான ஸ்டேட்மெண்ட், கோல்டன் ஸ்டேட்மெண்ட், ஏகப்பட்ட தேர்வுல கேட்கப்பட்டது. தூதுக்குழுவின் வருகையை ஒரு ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருப்பார். திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தூதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை. பேங்கே திவாலா போகுதா, அவங்க கொடுத்து செக் எப்படி பவுன்ஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஏழை செய்யற மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதனாலதான் அடுத்ததான் நம்ம கொஸ்டின் பாயிண்டே அதுதான், அரசியல் நிர்ணய சபை. சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன் அந்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வரலாறு தெரியுங்க. யாரு கோரிக்கை விடுத்தாங்க, யாரு செவிசாச்சா, யாருக்கு அதுக்கு பதில் என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க, அதுக்கு விளைவு என்ன ஏற்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் டைரக்டான பாயிண்ட். அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் டிசம்பர் 6 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அப்போ முதலாக டேட் ரொம்ப முக்கியங்க. அரசியல் தான் நம்ம சிலபஸ். அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது எந்த நாளில் உருவாக்கப்பட்டதுன்னா 1946 டிசம்பர் 6. ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க. நம்ம ஆங்கில ஆட்சியிலிருந்து எப்படி பின்னாடி போகலாம், மாசமும் கடைசி மாசம் இப்படி எளிமையா ஞாபகம். டிசம்பர் 6 1946 இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிற கருத்தாக்கம் நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்துருப்போம். நமது அரசியலமைப்பு மிக ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள அரசியலமைப்பை ஆராய்ந்து அவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை எழுதியிருப்பாங்க சரிங்க. இந்த அரசியலமைப்பை உருவாக்குகிற கருத்தாக்கம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுட்டு, எதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வாங்கியிருக்கா, இந்த கார் வாங்கியிருக்கா, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அரசியல் சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது சரிங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 6 உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 6 1946. முதல் கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9. ஓகே, 2 நாள் கழிச்சு அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் அதிகாரப்பூர்வ முத்திரையாக
யானை சின்னம் தேர்வு செய்யப்பட்டது. சரி, முக்கியமானது. சரிங்களா, அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சின்னம் அப்படின்னா யானை. எது? யானை. இந்த யானை அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமானது. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு சின்னமும் யானை தான். கேரள அரசாங்கம் இருக்கு, கேரள அரசாங்கத்தினுடைய அந்த எம்பளமும் அந்த யானை தான். அதே மாதிரி நம்ம சேரர்களும் சேரநாடு வேலமுடைத்து அப்படின்னு சொல்லி யானைகளை பத்தி சொல்லுவோம். சரி, இந்த யானைகள் வந்து அது ஒரு கம்பீரமான ஒரு நிலையான ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ தோரணையாக இருக்கக்கூடிய அந்த யானை. சரிங்களா, ஒரு சில கட்சிகளுடைய சின்னமாகவும் இந்த யானை இருக்கிறது. சரிங்க, அடுத்து டிசம்பர் 11, 1946 பேரவை அதன் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்தது. சரி, சில கொஞ்சம் வரலாறு இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ அரசியல் நிர்ணய சபையில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒரு ராஜா தான் தேர்வு செய்யப்படுவார். அதே நினைச்சு அரசியல் நிர்ணய சபையில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எப்ப அப்படின்னா டிசம்பர் 11, 1946. சரிங்களா, கமிட்டிகளின் அறிக்கையின் அடிப்படையில், இந்த குழுக்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான 7 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை வரைவு குழு நம்ம உருவாக்கப்பட்டது. சரிங்க, அதை நம்ம அடுத்த பார்க்கலாம். சரிங்களா, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சரி, சரி, 7 பேர் கொண்ட அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட இந்த வரைவு குழு உருவாக்கப்படும். அரசியல் நிர்ணய சபை எழுதிய அல்லது உருவாக்கிய குழு அப்படின்னா வரைவு குழு. சரிங்களா, அரசியல் அமைப்பு வரைவு ஜனவரி 1948 வெளியிடப்பட்டது அப்படின்னு. சரிங்களா, 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். அப்ப இந்திய அரசியல் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால்? இந்திய அரசியல் நிர்ணய சபையால். கவனமாக இந்த வார்த்தையை கையாளும். சரிங்க, இந்திய அரசியலமைப்பு எந்த அவையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால். யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எந்த கமிட்டி அப்படின்னா வரைவுக்குழு. வரைவுக்குழு இருந்து டிராக் கமிட்டி. கவனமாக இருக்கும். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது எதுன்னா அரசியல் நிர்ணய சபையால். அதை எழுதியதுதான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா, என்ன கமிட்டின்னு அப்படியே அது வரைவுக்குழு. கவனமாக இருக்கணும். அடுத்து இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டங்கள் மற்றும் 8 அட்டவணைகள் படி 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்க, அம்பேத்கர் அந்த பொறுப்பை கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்துல அரசியல் நிர்ணய சபையால 22 பாகங்கள், அதாவது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 395 சட்ட பிரிவுகள், விதி, ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8 அட்டவணைகள். நமக்கு தேர்வு அடிப்படையில ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு 22 பகுதி, 8 அட்டவணைகள். எத்தனை உறுப்புகள் அப்படின்னா 395. ரொம்ப முக்கியம். இதுல எல்லாமே மாறி இருக்கு. இதுல 25 பகுதி 25 மாறி இருக்கு. அட்டவணை 12 மாறி இருக்கு. இது 470க்கும் மேற்பட்ட அப்படின்னு. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டு. சரிங்க, திருத்தலாம். நம்ம தேவைக்கு அழகான போது திருத்தப்படும். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது அல்லது எழுதப்பட்டது அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு, டிராக் கமிட்டி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டிராக் கமிட்டி எந்த அவையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை. அதுதான் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துரும். சரிங்க, எனவே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா, அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 389. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைனா 389. அது என்ன சார் அரசியல் நிர்ணய சபை? அது என்ன சார் கவுண்டிங் 389? நீங்க இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப இருக்கிறார்களா மக்களவை உறுப்பினர்கள் 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களை கொண்ட நாடுதான் நம்ம இந்திய நாடு. அந்த இருக்கிற 543 நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அது இல்லை. சோ ஒரு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அடிப்படையில அப்பொழுது தேர்வு செய்யப்பட்டு அந்த அரசியல் நிர்ணய சபை. சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற மக்களவை உறுப்பினர்கள் தான் எண்ணிக்கை தான், அந்த அமைப்பு தான் அரசியல் நிர்ணய சபை. நாடாளுமன்றம்
தற்போதைய பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தினுடைய முந்தைய வடிவம் தான் அந்த எது அரசியல் நிர்ணய சபை. 11 பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களிலிருந்து 292 இடங்கள், சுதந்திர அரசுகளிலிருந்து 93, பலுச்சிஸ்தான்ல இருந்து ஒருவர், மாகாண முதலிலிருந்து ஒரு 3 பேர். இப்ப கவுண்டிங் பாத்தீங்க அப்படின்னா அதுல சார் 11 பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களிலிருந்து 292 இடங்கள். நம்மள ஆட்சி செஞ்சது ஆங்கிலேயர்கள் தான். அவங்க நிறைய மாகாணங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த கவுண்டிங் எப்படின்னா 292. அப்புறம் சுதந்திர அரசுகளில் 393 இடங்கள். சுதந்திர அரசியல் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அப்பங்கட்டி நிறைய சுதந்திர அரசுகள் இருந்துச்சு. ஹைதராபாத் நிஜாம், அப்புறம் நம்ம ஜுனாகத் அரசர், அப்புறம் நம்ம தென்னிந்தியா கூட பாத்தீங்கன்னா நம்ம பகுதியோட பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பூலித்தேவர், அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுமே அவங்களுக்கு கப்பம் கட்டி தான் அவங்களுக்கு கீழே தான் அந்த ஆட்சி. அந்த மாதிரி சுதந்திர அரசுகள். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மையாளர்கள் 3. மாகாணம் இருக்குன்னா அந்த கல்கத்தா, மும்பை, சென்னை 3 முக்கிய மாகாணங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த மாகாணம் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல கவுண்டிங்க கூட்டினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 389 வரும். சரிங்க, இதுதான் அந்த கவுண்டிங். நம்ம சொன்ன விஷயம் தான் அதுல இருக்கும். சரிங்களா, சுமார் 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் இடங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மை சமுதாயங்களை சேர்ந்தவர்களுக்கு அமையுமாறு அமைந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் 296 இடங்களை அந்த முஸ்லீம், சீக்கியர்கள் அதெல்லாம் 93 பார்ப்போம். அதை நம்ம ஏற்கனவே இது பார்த்த தகவல் தான். சரிங்களா, அதனால நம்ம பார்த்துக்கலாம். சொன்னோம்ல அந்த கவுண்டிங் அதனுடைய விரிவாக்க கூறுவு தான் இதுல இருக்கும். சரிங்க, ஒரு முக்கியமான பிக்சர். இது நம்ம ஒரு கூடுதல் தகவல் பார்த்துக்கலாம். சரிங்க, 1950 நவம்பர் 24 நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தில் பேசிய அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா, அரசியல் நிர்ணய சபையினுடைய அந்த கடைசி கூட்டத்தில் பேச அம்பேத்கர் என்ன சொல்லலாம், அரசியல் நிர்ணய சபை உருவாக்க சட்டம் உருவாக்கிய பெருமை எனக்கு மட்டும் சேராது, இதில் பாதி பெருமை யாருக்கும் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சர் பி.என். ராவ், அரசியலமைப்பினுடைய அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகராக இருந்த பி.என். ராவை சார். சிம்பிளா யாருமே இந்த விஷயத்த சொல்ல கூட தயவாகும். சரிங்களா, இப்ப ஏதாவது ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா ஒரு போலீஸ் டீம் காட்டி ஏதாவது ஒரு போலீஸ் டீம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஏ தலைமையிலான தலைமையிலான ஒரு பணியை அவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்க இந்த புகழ் யாருக்கும் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேலதிகாரிக்கு சார். நிறைய படத்தோட பார்த்தோம். டாக்டர் அம்பேத்கர் எனக்கு மட்டும் இந்த விஷயம் பொருந்தாதுப்பா, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இந்த பெருமை சாராது, என் கூட அந்த பணியை மேற்கொண்டு சர் பி.என். ராவ் அவர்களுக்கும் சாரும். அப்போ அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு உருவாக்கிய பெருமை எனக்கு மட்டும் சாராது. சரிங்களா, எனக்கு மட்டும் சாராது, யாருக்கும் சாரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் சாரும் சர் பி.என். ராவுக்கும் அந்த பாதி பெருமை உண்டு, எனக்கு மட்டும் சாராது, பகுதி பெருமை அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அரசியல் நிர்ணய சபையுடைய செயல்பாடு முதல் கூட்டம் அப்படி ஏற்கனவே பார்த்துட்டோம். சிறந்த தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் கூட்டம் எப்ப நடைபெறுது பாத்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில். சரிங்களா, ஏற்கனவே பார்த்தோம். அரசியல் நிர்ணய சபை எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னா 6ஆம் தேதி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. டிசம்பர் 6, 1946. முதல் அமர்வு எப்ப நடக்க பாத்தீங்கன்னா முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில். 11 மணி நம்ம அலுவலகம் மாதிரி 10 மணிக்கு அடிச்சுக்க கூடாது. சரிங்களா, எப்பவுமே நாடாளுமன்றத்தினுடைய அவை தொடக்க நேரமே எத்தனை மணி தான்? 11 மணி தான். சரிங்களா, அப்புறம் 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த தவறாக நினைச்சுக்கணும். எப்பவுமே நாடாளுமன்றத்தினுடைய அவை தொடக்கம் கால அளவு எவ்வளவுதான் இருக்குன்னா அது 11 மணி அளவு. அரசியலமைப்பு உள்ள இடம் புதுடெல்லி. அந்த இடத்துல இருந்து மீடிங் நடக்கணும்னா புதுடெல்லி. தனிநாடி கோரிக்கையால் இக்கூட்டத்தை முஸ்லிம் லீக் புறக்கணித்தது. அப்போ அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தை புறக்கணித்து அமைப்பது அப்படின்னா முஸ்லீம் லீக். ஏன் சார் புறக்கணிச்சாங்க அப்படின்னா முதல்ல எங்களை பிரிச்சு கொடுத்து வெளியே அனுப்புவியா அப்படின்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் எப்படின்னா 211. அப்புறம் ஒரு கவுண்டிங் பார்த்தோம். 380 அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 389. நம்ம கொஞ்சம் பாகிஸ்தான் நாடு கொஞ்சம் தனிநாடு கோரிக்கை ஏற்று கொஞ்சம் பேர் இதுல கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்ப 211.
அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் முதலாக பேச்சை தொடங்கியவர் யாருன்னா ஜே.பி. கிருபாலினி. ஜே.பி. கிருபாலினி. இப்போ அரசியல் நிர்ணய சபையில முதல் கூட்டத்தில் முதல் உரையை தொடங்கியவர் யாருன்னா ஜே.பி. கிருபாலினி. ஜே.பி. கிருபாலினி அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்ய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரைத்தார். சார் அரசியல் நிர்ணய சபை தலைவர்னு பார்த்தோமே, அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார். இவர்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கணும். தற்காலிகமாக ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரைச்சிருப்பாரு. நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலாக அரசியல் நிர்ணய சபையில் பேச்சை தொடங்கியவர் ஜே.பி. கிருபாலினி. இந்த ஜே.பி. கிருபாலினி தொடங்கிய உடனே அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் சொன்னா சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவர் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு யாரு பாத்தீங்கன்னா அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பரிந்துரை எடுத்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறிப்பு: இம்முறை பிரான்ஸ் நாட்டிலிருந்து பின்பற்றது. அப்படியே இந்த தற்காலிக தலைவர்ங்கிற கான்செப்ட் எதுல இருந்து பின்பற்றப்பட்டதுன்னா பிரெஞ்சு நாட்டிலிருந்து பின்பற்றப்பட்டது. சரிங்களா? சரி. இப்ப நம்ம என்ன பார்த்த என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையில முதல் கூட்டத்தை பேச்ச தொடங்கியவர் ஜே.பி. கிருபாலினி. பேச்ச தொடங்கின உடனே தற்காலிக ஒரு அமைப்பினால ஒரு தற்காலிக தலைவர் வேணும். இப்ப தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஒரு நாட்டுல முதல் தேர்தல் நடைபெற்றவுடனே தற்காலிக சபாநாயகர் அந்த கான்செப்ட்ல இருக்கும். அதன் அடிப்படையில சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக ஜே.பி. கிருபாலினி பரிந்துரை செய்தார். டிஎன்பிசியோட முதல் ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவரை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா ஜே.பி. கிருபாலினி. தற்காலிக தலைவர்ங்கிற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பிரெஞ்சு. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமித்தவர் பி.என். ராவ். பி.என். ராவ் முழு பேர் வந்து பெனகல் நரசிங்க ராவ். பி.என். ராவ் அப்படின்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? பி.என். ராவ். சட்டையில ஏதாவது ராவிடக்கூடாது. பி.என். ராவ். அடுத்து இந்த பி.என். ராவ் ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியை ஆரம்பிச்சிருப்பார். என்ன பாத்தீங்கன்னா, சர்வதேச நீதிமன்றம் தி-ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் முதல் நடுவராக இவராகும். இந்தியாவை சேர்ந்த ஒரு முதல் நடுவராகும். அதனால இவருக்கு அந்த விஷயத்தை கொடுத்திருப்பாங்க. சரிங்க. அடுத்து இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1916 டிசம்பர் 11, 1946 தொடங்கப்பட்டது. சரிங்க. இதே பார்த்தோம். முதல் அமைப்பு தொடங்கப்பட்டது டிசம்பர் 6. இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 9. சரிங்களா? மன்னிக்கவும். தொடங்கப்பட்டது 6. முதல் கூட்டம் டிசம்பர் 9. இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1940. அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் இரண்டாவது முறையாக கூட்டப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். அப்போ எந்த கூட்டத்தில் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா இரண்டாவது கூட்டத்தில். இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் 11. நிரந்தர அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டோர் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்கள் ஆவார். இரண்டாவது கூட்டத்திலே முதல் விஷயமே தலைவர் நிரந்தரமாக ஒரு தலைவரை தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த நிரந்தரமாக தலைவர் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 2 துணைத் தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய பேர் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓல்டு கொஸ்டின். சரிங்க. H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். சரிங்க. என்ன சார் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னாக்க ஏற்கனவே பாத்துட்டீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் நம்ம யாருக்கு இந்த பதவி ஆங்கிலேயருடைய அரசியல் வந்து எதிர்வினை ஆற்றுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. 1946 டிசம்பர் 13ஆம் நாள் ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அந்த குறிக்கோள் தீர்மானத்தை குறிக்கோள் தீர்மானம் என்ன சார் குறிக்கோள் தீர்மானம்னா எந்த குறிக்கோளை வைத்து நீங்கள் அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரையாக இருக்கும். சிலபஸ்ல முகவுரைங்கிற வார்த்தை இருக்கு, அந்த முக்கியமானது. சரிங்களா? இந்த முகப்புரையில் முந்தைய வடிவம் தான் குறிக்கோள் தீர்மானம். இது என்ன குறிக்கோள்? இந்தியாவுக்கு என்று அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதான் குறிக்கோள். குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1946 டிசம்பர் 13. குறிக்கோள் தீர்மானம் முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து 1947 ஜனவரி 22.
நல்லா கவனிச்சுக்கணும். எப்போ அந்த தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில தாக்கல் செய்யணும்? 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவர்களால் எழுதப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. குறிக்கோள் தீர்மானத்தின் திருத்தப்பட்ட வடிவமே அரசியலமைப்பின் முகப்புரை ஆகும். அவ்வளவு சொல்லணும். அப்போ குறிக்கோள் தீர்மானம் தான் எதுவாக உருவாயிருக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு அப்படிங்கிறது முக உரை அப்படின்னு. இந்த விஷயத்துல இந்திய விடுதலை சட்டம், இந்தியாவுடைய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. சரிங்களா? அந்த விடுதலை சட்டம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? இந்தியாவின் விடுதலை சட்டம் ஏற்பட்ட ஆண்டு 1947. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி. முன்னாடி நம்ம பார்ப்போம். இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்த இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி. ரெண்டுமே டிஎன்பிசி வேர்ல்டு கோஸ்ட். சரிங்களா? இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்த இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி. அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? தொழிலாளர் கட்சி. இங்கிலாந்து எதிரானது இரு கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டானதான் இங்கிலாந்து. பார்க்கணும். அடுத்த விஷயங்கள் இருக்கும், நம்ம அது பார்க்கலாம். ஜூன் 3 திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூன் 3 திட்டம் 1947 ஜூன் மட்டத்துக்கு 2 மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களும் பிரிந்தனர். அப்போ எந்த திட்டத்தின்படி இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்று மற்றும் இந்தியா என்ற நாடு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜூன் 3 திட்டம். ஜூன் 3 திட்டத்தை அறிவித்தவர் யார் அப்படின்னா அப்பொழுது இந்தியாவின் வைசியராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்படி அவருடைய இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அல்லது ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுதேச அரசியல் பிரதிகள், முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த இந்தியாவில் உள்ள மாகாண பிரதிகள் ஆகியோர் நிர்ணய சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா ஓகே கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து மவுண்ட் பேட்டன் பிறகு என்ன விஷயம் வச்சு பாத்தீங்களா, அந்த சுதந்திர சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சபையானது ஒரு முழுமையான இறையாண்மை மிக்க அவையாக மாறியது. அது மக்கள் விருப்பப்படும் எந்த ஒரு அரசியலமைப்பையும் உருவாக்க முடியும். சுதந்திரம் பெற்ற பிறகு எங்களுக்கு நாங்க எப்படி வாழுகிறோம், எப்படி ஆளப்படுகிறோம் என்று அதன்படி சொல்லுகிறோம். பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவிற்கு என்று உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் மாற்ற, நீக்க, சேர்க்க போன்ற அதிகாரங்கள் அனைத்தும் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபைக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசு மற்றும் சட்டங்கள் உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாரிடமிருந்து யாருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு மாற்றப்பட்டது. அதுதான் நம்ம மிகப்பெரிய சேஞ்சே அதுதான். அடுத்து பாருங்க, அரசியல் நிர்ணய சபையானது ஒரு மத்திய சட்டமன்றமாகவும் பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது. அதாவது 2 செயல்களில் ஒருங்கே நடைபெற்றது. நல்லா தெரிஞ்சு. இப்ப இருக்குல்ல நாடாளுமன்றம். இப்ப நம்ம நாடாளுமன்றம் என்ன செய்யுது? நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான, இந்திய திருநாட்டுக்கு தேவையான அரசியல் சட்டங்களை மாற்றங்களை செய்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பணிகளை சுதந்திரம் அடையும் போது அந்த பணிகளை மேற்கொண்ட அமைப்பு தான் அரசியல் நிர்ணய சபை. இதுக்கு முன்னாடியே சொன்னோம், அரசியல் நிர்ணய சபை தான் எதுவாக மாறியது? தற்காலிக நாடாளுமன்றமாக மாறியது. பின்னாளில்
பொது தேர்தலுக்கு பிறகு செயல்பாட்டான முழு அளவிலான இறையாண்மை கொண்ட நாடாளுமன்றமாக செயல்படும். சரிங்களா? அரசியல் நிர்ணய சபை ஒரு மத்திய சட்டமன்றமாகவும் செயல்பட்டது. அதாவது 2 வேலைகளை சட்டம் ஏற்றக்கூடிய இருக்கு, சட்டத்தை வேலை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருந்திருக்குது, சட்டத்தை ஏற்றக்கூடிய அமைப்பாகவும் இருந்திருக்கு, பிளஸ் நாட்டை ஆளக்கூடிய மன்றமாகவும் இருந்தது. சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்குதல். சரிங்களா? நாட்டையும் ஆட்சி செஞ்சிச்சு, அதாவது நாட்டினுடைய நிர்வாகத்தையும் மேற்கொண்டது, அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்குச்சு. நாட்டுக்கான சாதாரண சட்டங்களை செயல்படுத்துதல், இவ்விரு செயல்களும் ஒரே அவையில் வெவ்வேறு நாட்களில் நடைபெற்றன. சரிங்களா? ஒன்று, இந்த அவை சுதந்திர இந்தியாவின் முதல் பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது. அவ்வாறு செயல்படும் நேரத்தில் அவையின் தலைவராக செய்யப்பட்டவர் யாருன்னா ஜிவி மௌலாங்கர். ஜிவி மௌலாங்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். சரிங்களா? ஜிவி மௌலாங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவி மௌலாங்கர்னா நம்ம சுதந்திர இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவினுடைய முதல் சபாநாயகராக இருந்தது. சபாநாயகர், நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி மௌலாங்கர். ஜிவி இதனுடைய விரிவாக்கம் என்ன பண்ணா கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர். கணேஷ் வாசுதேவ, அதான் ஜிவி. பிறகு கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர்னு கேட்டா நம்ம அதை கவனமாக விட்டுறது. சரிங்க? ரெண்டு வேலையை பார்த்தோமா? அதாவது என்னன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது அதன் தலைவராக செயல்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். நாடாளுமன்றமாக செயல்படும் போது அது தலைவராக செயல்பட்டவர் ஜிவி மௌலாங்கர். அவ்வளவுதான், 2 விஷயம். அரசியல் நிர்ணய சபையில் முதல் முறையாக 1947 நவம்பர் 17ஆம் நாள் பாராளுமன்றமாகவும் செயல்பட தொடங்கியது. அப்ப எந்த டேட்ல இருந்து அரசியல் நிர்ணய சபை பாராளுமன்றமாகவும் செயல்பட தொடங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 நவம்பர் 17. ஒரே அமைப்பு தான் 2 வடையில பார்த்திருக்கும். அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராகவும், பாராளுமன்றமாக செயல்படும் போது கணேஷ் வாசுதேவன் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. சரிங்க? பாராளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் ஜிவி மௌலாங்கர் தேர்வு செய்யப்பட்டார். இவ்விரு செயல்களுமே 1946 நவம்பர் 26ஆம் தேதி வரை செயல்பட்டது. இந்த அரசியல் நிர்ணய சபை பாராளுமன்றமாகவும் அரசியல் நிர்ணய சபையாகவும் எந்த டேட் வரைக்கும் செயல்பட்டுச்சுன்னா 1949 நவம்பர் 26. அதாவதுன்னா நம்ம அரசியல் அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளும் வரை அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 1949 நவம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. முஸ்லிமை சேர்ந்த உறுப்பினர்கள் பாகிஸ்தான் தனி நாடானதால் அரசியல் நிர்ணய சபையை விட்டு வெளியேறினர். அவ்வாறு வெளியேறியவை அந்த இங்க இருந்து நம்ம பிரிஞ்சு போயிட்டாங்களா, அவங்க அந்த நாடுகள்லாம் இருக்கும். சரிங்களா? அவங்க எந்தெந்த பகுதியை சார்ந்தல இருந்திருப்பாங்க அதெல்லாம் இருக்கும். அது நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? அவங்க பிரிஞ்சு போயிட்டாலே வேலை முடிச்சு. அடுத்து என்னென்ன வேலைகளை இந்த அரசியல் நிர்ணய சபை எந்தெந்த பணிகளை பார்த்துச்சு அடுத்து பார்க்கணும். அரசியல் நிர்ணய சபையுடைய பணிகள் இல்லையே பார்த்தோம். எப்போ அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது, முதல் கூட்டம் எப்போ, 2வது கூட்டம் எப்போ, இந்த 2வது கூட்டத்துல என்னென்ன பணிகள் நடைபெற்றுச்சு, அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை பாராளுமன்றமாகவும் அரசியல் நிர்ணய சபையாக செயல்பட்டுச்சு. அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் பொழுது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவர்களும், பாராளுமன்றமாக செயல்படும் போது ஜிவி மௌலாங்கர் தலைவராகவும் அந்த பணிகளை மாறி மாறி செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த டேட் எல்லாம் பார்த்தோம். இந்த 2 வகைகளுமே நவம்பர் 26 1943 வரைக்கும் அந்த வேலைகளை பார்க்கப்படும். 1949ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினர் ஆவதற்கு அரசியல் நிர்ணய சபை ஒப்புதல் அளித்தது. காமன்வெல்த் கேம்ஸ் சொல்லுவாங்க. காமன்வெல்த் என்றால் என்ன, காமன்வெல்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கிலேயர்கள் நம்மளை போன்ற நிறைய நாடுகளை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க, மக்கள் கீழே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஆங்கிலேயர்கள் எந்தெந்த நாடுகள்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அந்த நாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுதந்திரம் அவங்ககிட்ட சுதந்திரம் விட்டு போச்சு. அந்த நாடுகளின் கூட்டமைப்பே காமன்வெல்த் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த காமன்வெல்த் தான் இது. சரிங்களா? எளிமையா வச்சுக்கணும். காமன்வெல்த் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், காமன்வெல்த் என்பது ஆங்கிலேயர்கள் கீழ் இருந்த நாடுகள், நிறைய நாடுகள் ஆட்சி செஞ்சாங்க. பிறகு அந்த நாடு ஆங்கிலேயமிலிருந்து அவங்க சுதந்திரம் பெற்று நம்ம இந்தியா உட்பட வேற நாடுகள் சுதந்திரம் ஆகிடுச்சு. அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளுடைய கூட்டமைப்பு காமன்வெல்த் என்று அழைக்கப்பட்டது. அந்த காமன்வெல்த் கூட்டமைப்புல இந்தியா சேர்த்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1949. அதற்கு யார் ஒப்புதல் கொடுத்திருக்கணும்? அரசியல் நிர்ணய சபை. ஏன் சார் அரசியல் நிர்ணய சபை கொடுத்துச்சு? ஏன்னா அரசியல் நிர்ணய சபை தான் நாடாளுமன்றமாகவும் செயல்பட்டுச்சு. அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் ஜூலை 22 1947. தேசிய கொடி
நம்ம மூவர்ண கொடி அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, மூவர்ண கொடி அதனுடைய நீள அகலம் 3:2 அப்படின்னு. ஒரு தேர்வுகளோட கேட்டிருந்தாங்க கொடிகளோட எத்தனை நிறங்கள் உள்ளன அப்படின்னு. டக்குனு 3 நிறம்னு சொல்லியிருக்கோம். 4 நிறங்கள் இருக்கு. சரிங்களா, 4 நிறங்கள். அதுங்க சார் 3 தானே, மூவர்ண கொடி தானே அப்படின்னு சொல்லி வருது. காவி, வெள்ளை, பச்சை, கரும்பச்சை இருக்கு. சரிங்களா, அந்த பச்சை இருக்குல்ல, அந்த ஆரச்சக்கரங்கள் அந்த நீல கலர்ல இருக்கும் இல்லையா. அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படின்னா ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. நல்லா பார்த்துக்கணும். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22, 1947. தேசிய கீதம்னா நம்ம ஜனகணமன பாடல். அந்த பாடலை அரசியல் நிர்ணய ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950. சரிங்க, அது தேசிய கீதம் எந்த பாடல், அந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். முக்கியமானது, இந்த ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய தாய்மொழியான பெங்காலி அல்லது வங்காள மொழியில அதை ஏற்றிப்பாரு. அந்த பெங்காலி மொழி எழுதப்பட்டதை ஹிந்தி வெர்ஷனாக மாற்றி அதை நமக்கு இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். சரிங்களா, அரசியல் நிர்ணய செய்தால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் ஜனவரி 24. தேசிய கீதத்தை இயற்றியவர் மற்றும் முதலாக பாடியவர் இருவரும் ஒருவரே. அவர் தான் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நம்ம இருக்கக்கூடிய நபர். இந்தியாவில் இலக்கியத்துக்கென்று முதலாக நோபல் பரிசு பெற்ற நபரும் அவர் தான். சரிங்களா, அப்படின்னா அவர் ஜனவரி 24, 1950 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம். அடுத்த அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்ட தினம் அப்படின்னா ஜனவரி 24, 1950. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4 நிகழ்வுகள் இந்த இதுல இருக்கு. சரிங்களா, ஜனவரி 24 தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுதல், அவருடைய இறுதி கூட்டம். இந்த 4 நிகழ்வுமே ஒன்றுதான் இருக்கு. சரிங்களா, இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் செய்தவர்களுக்கு கால அளவு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அந்த கடந்த நிலையில இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க. சரிங்களா, அப்ப அரசியல் நிர்ணய சபையில நம்ம மறைவு குழு எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். சரிங்களா, நிறைய முக்கியமான கேள்வி. சரிங்களா, அடுத்து சரிங்களா 11 அமர்வுகளாக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கும். எத்தனை தொகுதிகளாக அப்படின்னா 12 தொகுதிகளாக அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்ம அடுத்த விஷயம். அடுத்து பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய். சரிங்களா, எத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம ஆய்வு செய்து கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 60 நாடுகள். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல எத்தனை ரூபாய் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா 64 லட்சம் ரூபாய். சரிங்களா, எத்தனை நாடுகளை ஆய்வு செய்தோம்? ஆய்வு 60. சரிங்களா, நம்ம 60 நாடுகள்ல இருந்து ஆராய்ச்சி செய்தாலுமே எத்தனை நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா 10 நாடுகள் தான். 60 நாடுகளை ஆய்வு செய்து 10 நாடுகளில் இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை பெற்றுக்கொண்டோம். பிளஸ் 1 இந்திய அரசு சட்டம். 10 நாடுகள் பிளஸ் ஒரு இந்திய அரசு சட்டத்தை எதிர்கொண்டு நம்ம அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா, தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக 1950 ஜனவரி 26 முதல் ஏப்ரல் 14, 1952 வரை செயல்பட்டது. சரிங்களா, இதுல நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக 1950 இருந்து ஜனவரி 26 வரைக்கும் முதல் ஏப்ரல் 14, 1952 வரை செயல்பட்டது. சரிங்களா, சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தல் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. அப்போ சுதந்திர இந்தியாவில எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. சரிங்களா, இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட 2 அவைகளையும் முன்னடக்கிய முதல் பாராளுமன்றம் மே 1952 மே 17 செயல்பட தொடங்கியிருக்கும். சரிங்களா சார், நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதை ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் 11 தேதியில்
11 அமர்வு 12 தொகுதிகளாக நடைபெற்றிருக்கும். அது போக எப்படி பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இந்த விஷயத்துல ஏற்கனவே நம்ம பார்த்ததா தான் இருக்கும். சரிங்களா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்ததா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை இப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி. அரசியல் இன்னோவேஷன் உருவாக்கம் டிசம்பர் 6. முதல் கூட்டம் டிசம்பர் 9. முதல் கூட்டத்தில் முதல் நபராக பேசியவர் யாரும் ஜே.பி. கிருபாலினி. அரசியல் இன்னோவேஷனின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். எந்த கூட்டத்துல? முதல் கூட்டத்துல. நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, துணைத் தலைவராக H.C. முகர்ஜி, K.T. கிருஷ்ணமாச்சாரி இருப்பார். சரிங்களா, சட்ட ஆலோசகர் யாருன்னா நரசிம்ம ராவ் அப்படி இல்ல நரசிங்க PN ராவ் அப்படின்னு சாட்டார். நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார். நேருடைய குறிக்கோள் தீர்மானம் முன்மொழிந்தாரா டிசம்பர் 13. அந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. தேசிய கொடி பாகிஸ்தான் தனிநாடாக பிரிக்கப்பட்டது. வரைவு குழு உருவாக்கம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, வரைவு குழு முக்கியம், ரொம்ப ஆகஸ்ட் 29, 1947 அம்பேத்கருக்கு தலைமையிலான வரைவு குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நவம்பர் 26, 1949. சரிங்களா, இத்தினமே அரசியலமைப்பு சட்டம் அல்லது இந்திய தேசிய சட்ட தினமாகும் நவம்பர் 26. சரிங்களா, 2024 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அந்த 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் அமர்வு நடைபெற்றது. சரிங்களா, சரி. ஜனவரி 24 இறுதி கூட்டம், ஏற்கனவே நம்ம பார்த்து நிகழ்வா தான் இருக்கும். இறுதி கூட்டம் நடைபெற்றதால் ஜனவரி 24, 1950. கடைசியாக அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 284. ஏற்கனவே பார்த்திருப்போம். அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 389. சரிங்களா, முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 211. எத்தனை பேர் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா 284. தேசிய கீதம், தேசிய பாடல், முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வுலாம் எப்போ? ஜனவரி 24, 1950. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. மொத்த குழுக்கள் எண்ணிக்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா 21. அதுல முக்கியமான குழுக்கள் 8. சரிங்களா, பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 13. அப்போ அரசியல் நிர்ணய சபையால மொத்த குழுக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 21. உருவாக்கப்பட்ட குழுக்கள் 21. பெரிய குழுக்கள் எத்தனை அப்படின்னா 8, சிறிய குழுக்கள் அப்படின்னா 13. சரிங்களா, அடுத்து பாருங்க. முதல் பெரிய குழுக்கள் 8 இருக்கா? இந்த 8 குழுக்கள் நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சோம். மத்திய அரசு அதிகார குழு தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மத்திய அரசு அமைப்பு குழு யாரு? ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, இன்னொரு ஜவஹர்லால் நேரு ஒன்னொரு குழுக்கும் தலைவரா இருப்பாரு. எந்த குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் எத்தனை குழுக்களுக்கு தலைவராக இருப்பார்னா 3. சரிங்களா, மத்திய அரசின் அதிகார குழு, மத்திய அரசின் அமைப்பு குழு,
மாநிலங்கள் குழு. அப்ப 3 விஷயத்துக்கு 8ல 3 குழுக்கு அவர்தான் தலைவர். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? மத்திய அரசின் அதிகார குழு. சரிங்களா? முதலாக நம்ம இந்தியாவில் அதிகாரத்துக்கு வந்தவரே யார் தான்? ஜவஹர்லால் நேரு பிரதமர். அவர் அமைப்பு மத்திய அரசு அமைப்பு குழு. அமைப்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். முதலாக நமது இந்தியாவில் மத்திய அரசாங்கம் அமைத்தவரும் அவர்தான். தேர்தல் 1952 பொது தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய ஆட்சியை அமைத்தவரும் அவர்தான். அதிகாரத்தை கைப்பற்றியவரும் அவர்தான். அமைப்பு அதிகார அமைப்பு. அடுத்து பாருங்க, மாநிலங்கள் குழு. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி நவம்பர் 1 அன்று மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்க? அந்த கான்செப்டை கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தியவரும் யாருதான்? நேரு அவர்கள். அப்ப நேரு 3 குழுக்கள் இருப்பாரு. மத்திய அரசு அதிகார குழு, மத்திய அரசு அமைப்பு குழு, மாநிலங்கள் குழு. அதிகார அமைப்பு, மாநிலங்கள், இதுதான் கீவேர்ட். இந்த 3க்குமே தலைவர் யார் தான்? நேரு அவர்கள். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல். 2 இதுக்கு தலைவரா இருக்கார். சரிங்க? மாகாண அரசமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், மலைவாழ் மக்கள் போன்றவினர் அறிவுரை குழு. சரி, 2 குழுக்கு தலைவர். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? மாகாண அரசமைப்பு குழு. இந்தியாவிலே மாகாணங்களை ஒன்றிணைத்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திரு வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு தான் சார். சரிங்களா? மாகாணங்களை ஒன்றிணைத்தவர். சரிங்களா? இன்னொரு பெருமை என்ன பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர். இந்தியாவில் துணை பிரதமர், முதல் துணை பிரதமர். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவின் இரும்பு மனிதர். சரிங்களா? இரும்பு மனிதர். இந்தியாவின் பீஷ்மார். இப்படிலாம் அழைக்கப்படுகிறது. இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வல்லபாய் பட்டேலுடைய சிலை. சரிங்களா? குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர். அவருக்கு மிக உயரமான சிலை குஜராத் மாநிலத்தில் நர்மதை ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமையின் சின்னமாக அல்லது ஒருங்கிணைப்பின் சின்னமாக அந்த சிலை வந்து வர்ணிக்கப்படுகிறது. பின்னாடி பார்ப்போம். இதுல மாகாணங்களை ஒன்றிணைத்தவர், அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், மலைவாழ் மக்கள் போன்றவருக்கு அறிவுரை வழங்கும் நல்ல தலைவர். ஒரு 6 அடிக்கு மேல நல்ல உயரமா இருக்கும். நல்ல உயரமான ஆளு, நல்ல அறிவுரை வழங்குவாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. சரிங்க? 2 குழுக்குமே தலைவர் யாரு? வல்லபாய் பட்டேல். சரிங்க? அடுத்து பாருங்க, வழிகாட்டு குழு. வழிகாட்டு குழு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டு குழு நடைமுறை விதிகள் குழு. யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். வழிகாட்டு குழுவும் தலைவரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நடைமுறை விதிகள் குழுவும் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எப்படி சார் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்? வழிகாட்டுதல் குழு நம்ம ராஜா தான் நமக்கு வழி நடத்துவார். எப்பவுமே ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடியவர் யார் தான்? ராஜா தான். நடைமுறை விதிகள் குழு, என்னப்பா அவன் ராஜா நடக்கானே அப்படி. நடைமுறைகள் விதிகள் குழு மற்றும் வழிகாட்டு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஒண்ணுதான், அது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வரைவு குழு. சரிங்களா? வரைவு குழு நல்லா தெரியும். டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். சரிங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறிய குழுக்கள் 13 இருக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. அந்த கவுண்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவு குழு. எது? வரைவு குழு. வரைவு குழு அரசியல் உருவாக்கப்பட்ட குழுக்களில் மிக முக்கியமான குழு. அரசியலமைப்பு குழுவிலே மிக முக்கியமான குழு எது அப்படின்னா அது வரைவு குழு தான். சரிங்களா? வரைவு குழு அமைக்கப்பட்ட தினம் 1947 ஆகஸ்ட் 29. சரிங்களா? வரைவு குழு என்னன்னா அரசியலமைப்பை உருவாக்கிய குழு தான் அரசியலமைப்பு வரைவு குழு. சரிங்களா? எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29. சரிங்களா? எத்தனை உறுப்பினர்களை? ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்களை கொண்டு மொத்தம் 7 நபர்களை கொண்டது. சரிங்களா? தலைவர் யாருன்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 2 செட்டா சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஐயர் 2 பேர், கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். திரும்பி சொல்றேன், தலைவர் அம்பேத்கர், கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அப்புறம்
டாக்டர் KM முன்சி, சையத் முகமது ஷாதுல்லா. சரிங்க, 2 பேர், அவங்க ஒரு செட்டா சேர்த்துக்கலாம். சையத் முகமது ஷாதுல்லா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இருக்கான்னு ஞாபகம். டாக்டர் KM முன்சி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா PL மிட்டர் இவரின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து இவ்விடத்திற்கு என் மாதவராவ் நியமிக்கப்பட்டார். PL மிட்டர் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால யார் நியமிக்கப்பட்டார்? மாதவராவ் நியமிக்கப்பட்டார். சரிங்களா? சரி, அதுல இருக்கு மிட்டர் மாதவராவ். M ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கலாம். மிட்டர்னா அவரு M இன்சியல் தான் ஆரம்பிக்கு, மாதவராவும் M இன்சியல் தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிபி கைதான். இவர் 1948 மரணம் அடைந்த தொடர்ந்து இவ்விடத்திற்கு TT கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்பட்டார். அப்போ டிபி கைத்தானுக்கு பதிலாக யார் நியமிக்கப்பட்டார்? TT கிருஷ்ணமாச்சாரி. அதுல இன்சியல் இருக்கும், கைத்தான் K, இவருக்கும் K. கைத்தானுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்பட்டார். பிறகு கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக டிபி கைதான் நியமிக்கப்பட்டார்னு தப்பாயிடும். சரிங்க, கவனமாக அந்த விஷயத்த பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் 8 மாதங்கள் இந்த விவாதம் நீடித்தது. வரைவுக்குழு பல்வேறு அமைப்புகளிடமிருந்து வரப்பட்ட கருத்துக்கள், மக்களின் கருத்துக்கள் போன்றவற்றை ஆராய்ந்து தனது முதல் கட்ட வரைவை 1948 பிப்ரவரி 21 தாக்கல் செஞ்சிருக்கும். சரிங்களா? செகண்ட் லெவல் தான், நம்ம அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், ரொம்ப முக்கியம். சரிங்களா? வேர்ல்டு கொஸ்டின் கூட. சரி, இந்தியாவிற்கு என்ன அரசியலமைப்பு உருவாக்க முதலில் வரைவு அறிக்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா PN ராவ். முழு பேரு பனகல் நரசிங்க ராவ். சரிங்களா? அரசியல் சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா PN ராவ், சட்ட ஆலோசகர். சரிங்களா? எப்படி சார் சட்ட ஆலோசகர்? ஏதாவது சட்டையில ஏதாவது ராவிட டச் பண்ணிட்டு போயிட்டா, சட்டையில ராவிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. சட்ட ஆலோசகர் யாருன்னா PN ராவ். அடுத்து வரைவறிக்கை எப்பொழுது தயாரிக்கப்பட்டதுன்னா 1948 பிப்ரவரி 21 இருக்கு. சரிங்களா? இரண்டாவது அறிக்கை 1948 அக்டோபர், செகண்ட் லெவல் தான், நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, முழு சட்டமும் உருவாக்கிய பின்னரே முகப்புரை உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல முகப்புரை இருக்கும். முழு சட்டமும் உருவாக்கிய பின்னரே முகப்புரை உருவாக்கப்பட்டது. இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பில் முதலாக ஒரு முகப்புரை உருவாக்கப்பட்டதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தவறாயும். சரிங்களா? அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு முகப்புரை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? PR அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவின் தலைவர் ஆவார். அவருடைய சிறப்புகள்லாம் பார்ப்போம். சரிங்களா? முக்கியமானது கடந்த குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட வினாதான் இது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்தியாவின் மனு, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுது. இதுதான் அவருடைய சிறப்பு. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, நவீன மனு, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு. சிற்பிங்க நிறைய கொஸ்டின். நவீன இந்தியாவை உருவாக்கியவர், நவீன இந்தியாவின் சிற்பி நேரு, அந்த மாதிரி இருக்கும். நிறைய கொஸ்டின் அதுல பார்க்கணும். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னா இதே மாதிரி நம்ம இங்க தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன், அந்த தந்தை பெரியார், அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கு. இவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார். அம்பேத்கர் எதுல இருந்தாலும் கூட இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்த பணியாற்றிருப்பார். சரிங்களா? கிரான்விலே ஆஸ்டின், அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒரு மிக உயர்ந்த முதன்மையான ஒரு சமூக ஆவணம் என குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும். ஆவணமாகும் சொன்னவர்னா ஆஸ்டி, கிரான்விலே ஆஸ்டின். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு சமூக ஆவணமாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆஸ்டின். நெடில் இருக்கும். சரிங்களா? வெளிநாடுகளில் டாக்டர் பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா அம்பேத்கர். வெளிநாடுகளில் முதல் இந்தியர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சரிங்களா?
அதற்கு பிறகு முதல் வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, மூன்றாவது வாசிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு முற்றம் செயல்படுத்தல் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் இணை சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் 1949 நவம்பர் 26. சில முக்கிய சட்டங்கள் அன்றே ஒரு சில விதிகள் நடைமுறைக்கு வந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றே ஒரு சில விதிகள் நடைமுறைக்கு வந்ததும் அவ்வாறு வந்தவை எவை அப்படின்னா சரத்து 5, 6, 7, 8, 9, 10, 9, 60, 324, 366, 367, 379 பின்னாடியில அந்த உறுப்பெல்லாம் நம்ம பார்ப்போம். சாரி, அப்ப இதெல்லாம் வந்துருச்சு. மித்ததெல்லாம் எப்போ வரும்னா அது ஜனவரி 26, 1950 மிச்சமுள்ள விதிகளும் ஞாபகம். சரிங்களா? மிச்சமுள்ள விதிகள்லாம் நடைமுறைக்கு வந்துடும். மீதமுள்ள அரசியலமைப்பு சட்டத்தின் பெரும்பகுதியானது 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வரும். சரிங்க? அப்போ அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, அதாவது 1946 நவம்பர் 26 நிறைய குறைஞ்சமான விதிகள் ஞாபகம் இருக்கு. பெரும்பாலான விதிகள் எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுனாக்கா 1950 ஜனவரி 26. சரிங்களா? சரி. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தேர்தல் மூலம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? இருந்தாலும் நம்ம தேர்வின் அடிப்படையில முக்கியமான விடயங்களை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபை கொஞ்சம் பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? முக்கியமானது, நிர்ணய சபை அவையானது இந்து மக்கள் நிறைந்த அவையாக இருந்தது. ஆமா, இந்தியாவுக்குள்ள பெரிய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மக்கள் தான். அது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அப்படிதான் இருந்ததா சொல்லப்பட்டு. அரசியல் நிர்ணய சபையை இந்து மத அவை என்று சொன்னவர் யார் அப்படின்னா விஸ்கவுண்ட் சைமன். இன்னும் சொல்றேன், அரசியல் நிர்ணய சபையை இந்து மத அவை என்று சொன்னவர் யார் அப்படின்னா விஸ்கவுண்ட் சைமன். அடுத்து, இந்தியாவில் பெரும்பான்மை மதம் இருந்த அவை அரசியல் நிர்ணய சபை, இந்தியாவில் பெரும்பான்மை மதம் இருந்த அவை என்று சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ரெண்டு பேருமே கிறிஸ்டின் தான். ரெண்டு பேருமே கிறிஸ்டின், இந்து ஆப்போசிட். சைமன் சொல்லியிருப்பாரு இந்து மத அவைன்னு சொல்லியிருப்பாரு வந்து சைமன். மண் மத அவை, இந்த கீவேர்டு மத அப்படின்னா சைமன். பெரும்பான்மை மதம் நிறைந்த அவை, அவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச். அந்த அவையே ஒரு சர்ச்சையா இருக்குப்பா அப்படின்னு மாதிரி. அடுத்து முக்கியமான கொஸ்டின், கிரான்வில் லாஸ்டிங். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒரு கட்சி அவையாகும், அது காங்கிரஸ் ஆகும் என்று சொன்னவர் யாருன்னா கிரான்வில் லாஸ்டிங். அது காக்கி. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒரு கட்சி அவையாகும், அந்த கட்சி எந்த கட்சின்னு சொல்லியிருப்பாங்கன்னா காங்கிரஸ். எஸ், உண்மையிலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக மிகப்பெரிய நிறைய தலைவர்கள் உதவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. சரிங்களா? இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இந்த வார்த்தை இருக்கும். சரிங்களா? முக்கிய கூறுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முத்திரை யானை சின்னமாகும். முத்திரை சின்னமாக யானை பயன்படுத்தப்படுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சின்னம்னா யானை தான். அதனாலதான் என்னமோ நிறைய கட்டிடங்கள்ல நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா முகப்பின் தோற்றத்துல யானை உருவம் நிறைய பேர் போச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த யானை வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சின்னமும் யானை. சரிங்களா? இந்தியாவின் பாரம்பரிய விலங்கும் யானை. முக்கியமானது. சரிங்களா? பாரம்பரிய ஹெரிடேஜ் அனிமல், பாரம்பரிய விலங்கும் எதுதான்? யானை தான். சரிங்களா? பாரம்பரிய விலங்கும் யானை தான். இந்தியாவின் தேசிய சின்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிக்கும், தேசிய விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி. சரிங்களா? கவனமாக இருக்கணும். இந்தியாவின் தேசிய விலங்குனா புலி. முன்னால சிங்கம் இருந்தது, பின்னால் 1973 காலகட்டத்துல புலி மாற்றப்பட்டது. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். அப்படியே சொல்லியிருக்கிறோம். சட்டையில் ஏதாவது ராவ் இடக்கூடாது, ஏதாவது ராயிடக்கூடாது. BN ராவ் அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் BN ராவ். அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் HVR ஐயங்கார். அரவு வெங்கட நரசிங்க வரதராஜ். சரிங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். சட்டையில் ஏதாவது ராவிடக்கூடாது.
அரசியல் நிர்ணய சபையின் செயலாளராக, செயலாளர் செயலனும் ஒரு செயலை ஒரு ஐயர் இருக்கிறார் அப்படின்னா அந்த செயலை அவர் சீரும் சிறப்புமாக செய்வார். எந்த ஒரு வேலையும் நான் ஐயர்கிட்ட கொடுத்து அந்த வேலை சிறப்பா செய்வார். அது HVR ஐயங்கார். முழு பேரு அரவு வெங்கட நரசிங்க வரதராஜ். அடுத்து அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியில் முதல் வரைவாளராக பகிர்ந்தவர் SN முகர்ஜி. முதன்மை வரைவாளராக அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை வரைவாளர் முதன்மை முகர்ஜி. அவ்வளவு முதன்மை வரைவாளராக பகிர்ந்தவர்னா முகர்ஜி சுரேந்திரநாத் முகர்ஜி. அசல் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது கையால் எழுதப்பட்ட ஆவணமாகும். கைப்பட எழுதினார். அந்த கைப்பட எழுதியவர் பரேல் பிஹாரி நரேன் ரைஜடா. ஒரு பேர் என்ன பண்ண பரேல் பிஹாரி நரேன் ரைஜடா. நம்ம கிரிக்கெட் வீரர் சடேஜா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் எந்த வரி வடிவத்தில் எழுதியிருப்பார்னா இத்தாலிய வடிவம். எது? இத்தாலிய வடிவம். அவருக்கு பிடித்தமான உணவு இட்லியுடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அரசியலமைப்பு கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரேல் பிஹாரி நரேன் ரைஜடா. எந்த வரி வடிவத்தில் இருப்பார்னா இத்தாலிய வடிவம். அதுக்கப்புறம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட ஆவணத்தை சாந்தி நிகேதனை சேர்ந்த ஓவியர்களான முக்கியமானது நந்தலால் போஸ் மற்றும் பெஹர் ராம் மனோகர் சிங்கா, சாட்டா BN சிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டா BN சிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகியோரால் ஒவ்வொரு பக்கத்திலும் அழகுபடுத்தப்பட்டது அல்லது அலங்கரிக்கப்பட்டது. அப்போ அரசியலமைப்புடைய நம்ம சொல்லுங்க ஒரு பேஜ் இருக்குன்னா ஒரு பத்திரிகை இருக்குன்னா அதுல சைட்ல நல்லா அண்டர்லைன் பண்ணி அதோட தொகுப்பு அரசியலமைப்பினுடைய முழு புத்தகத்தையும் அழகுபடுத்தியவர்கள் யார் அப்படின்னா சாந்தி நிகேதனை சேர்ந்த ஓவியர்களான நந்தலால் போஸ் மற்றும் பெஹர் ராம் மனோகர் சின்கா. அது சாட்டா BN சின்கா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் சட்டத்தின் முகப்புரையை அழகுபடுத்தியவர். நல்லா பாத்துக்கோங்க. அரசியலமைப்பின் முழுவதையுமே அழகுபடுத்தியவர் நந்தலால் போஸ் மற்றும் BN சின்கா. முகப்புரையை மட்டும் யார் அழகுபடுத்தியவர்னா BN சின்கா. பெஹர் ராம் மனோகர் சிங்கா. சிந்தாம சிதறாம அழகுபடுத்தியிருக்கார் BN சின்கா. இந்திய அரசியலமைப்பின் இந்தி வடிவத்தை, அதாவது ஏற்கனவே நம்ம அரசியலமைப்பு 2 மொழியில தான் சொல்லப்பட்டது, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி. அந்த ஹிந்தி வடிவத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வசந்த் கிருஷ்ணா வைத்தியா. இதனை அழகுபடுத்தி வடிவமைத்த நந்தலால் போஸ். சரிங்களா? இங்கிலீஷ நந்தலால் போஸும் BN சின்காவும் வச்சிருப்பாங்க. முகவுரையை மட்டும்னா BN சின்கா. ஹிந்தியை யாரு வடிவமைச்சிருப்பாங்கன்னா வசந்த் கிருஷ்ணா வைத்தியா. யாரு அழகுபடுத்தி வடிவமைச்சிருப்பாங்க? நந்தலால் போஸ். சரிங்களா? ஏற்கனவே பார்த்ததுதான் இந்திய அரசியலமைப்பு இறுதி கூட்டம் நடந்த நாளில் கூட்டத்தில் கலந்து கொண்ட 284 உறுப்பினர்களும் இருமுறை கையொப்பப்பட்டனர். அப்போ எத்தனை முறை கையொப்பமிட்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 284. ஒன்று ஆங்கில வழி புத்தகத்தில், மற்றொன்று ஹிந்தி வழி புத்தகத்தில். சரிங்களா? ஒவ்வொரு பிரதியிலும் ஒரு சைன். முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. இது 15. அரசியலமைப்பு மூலப்பிரதி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. தற்போது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடாளுமன்றத்தை அலுவலகத்துல நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துல ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுவில் இந்திய அரசியலமைப்பின் புத்தகம் பாதுகாக்கப்பட்டு வைங்க. சரிங்களா? மூலப்பிரதியான ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். அப்போ நம்ம அரசியலமைப்பு எந்த மொழிகள் எல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். சரிங்களா? தற்போது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுல ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயு அந்த வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி பிணையில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஹிந்தி பதிப்பு, அரசியலமைப்புடைய ஹிந்தி பதிப்பு. சரிங்களா? என்ன சார் ஹிந்தி பதிப்பு அப்படின்னா சொல்லிடக்கூடாது. ஹிந்தி பதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி பதிப்பு. நமது அரசியல் அமைப்பு ஹிந்தி பதிப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்யவில்லை. எனவே நல்லா தெரிஞ்சுக்கணும், அரசியலமைப்பு தொடக்கத்தில் அம்பேத்கர் அவர்கள் எழுதும் போதே நம்ம ஹிந்தி பதிப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து, சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இப்ப பின்னால தான் வழங்கியிருக்காங்க. சரிங்க? பின்னால 58வது சட்ட திருத்தம் 1987 இந்த வகை சேர்க்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நமது அரசியலமைப்பு
நிறைய சிறப்பு இயல்புகள் நிகழும் மற்றும் நிகழாத்தன்மை கொண்டது. சரிங்களா? திருத்த முடியும், ஒரு சில விஷயங்கள் திருத்த முடியும், ஒரு சில விஷயங்கள் திருத்த முடியாது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த திருத்தம் செய்யக்கூடிய வசதியை பயன்படுத்தி நம்ம திருத்தம் பண்ணியிருக்கோம். அரசியலமைப்புல எதனாலும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புதிதாக சேர்க்கவோ அல்லது நீக்கவோ எது செஞ்சாலுமே சட்ட திருத்தத்தின் அடிப்படையில தான் செய்யப்படும். சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 20. சரிங்களா? சட்ட திருத்தம். சரிங்களா? உறுப்பு 368 பின்னாடி பார்க்கணும். சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி ஹிந்தி பதிப்புக்கு அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 58வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு அப்படின்னா 1987. எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னா 394A. எந்த பகுதி அப்படின்னா 22. சரிங்களா? நல்லா பார்த்துக்கணும். இந்த மொழி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கத்தால 58வது சட்ட திருத்தத்தின்படி 1987 ஆண்டு புதிதாக அந்த அரசியலமைப்பினுடைய பிரதியான ஹிந்தி பிரதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அரசியலமைப்பு வழங்கப்பட்டது. எந்த உறுப்பு அப்படின்னா 394A. டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். எந்த பகுதி அப்படின்னா 22. எத்தையாவது சட்ட திருத்தம் ஒரு கேட்டிருக்காங்க. 58வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்து, குடியரசுத் தலைவர் அதிகாரத்தின் கீழ் மத்திய இந்தி சட்டங்கள் பிரிப்பினை கொண்டு ஹிந்தி மொழியாக்கம் செய்தல். ஆங்கிலத்தில் உள்ள திருத்தங்கள் ஹிந்தியிலும் இருக்க வேண்டும். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஹிந்திக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பிறகு எந்த சேஞ்சஸ் பண்ணாலும், புதிதாக சேர்த்தாலும் சரி, நீக்கினாலும் சரி, ஆங்கிலத்திலும் ஒரு பிரதி இருக்கணும், ஹிந்திலையும் பிரதி இருக்கணும். கண்டிப்பாக ரெண்டிலையுமே அந்த ஆவணங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த உறுப்பு வழிவகை செய்கிறது. அப்புறம் பொருள் குறித்து ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் மூலம் ஹிந்தி பதிப்பானது மதிப்பிற்கு உட்படுத்தப்படும். சரிங்க? ஏதாவது டவுட் வருதுன்னா ஹிந்தியை மறுபடியும் உட்படுத்தும். மொழிபெயர்ப்பு மற்றும் ஒவ்வொரு திருத்தங்களும் ரொம்ப முக்கியம். மொழிபெயர்ப்பு மற்றும் ஒவ்வொரு திருத்தங்களும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அதிகாரப்பூர்வமான ஹிந்தி உரையாக கருதப்படும். சரிங்களா? ஹிந்தி மட்டும், ஆங்கிலம் மட்டும் எவிடன்ஸ் பேஸ் கிடையாது, ஹிந்தியும் எவிடன்ஸ் பேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் அதுல உள்ள விஷயம். சரிங்களா? நம்ம வகுப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசியலமைப்பினுடைய உருவாக்கம். சரிங்களா? அரசியலமைப்பின் உருவாக்கம் பார்த்திருக்கோம். நம்ம உருவாக்கம் அப்படிங்கும் போது ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம். காந்தியடிகள் 1922 யங் இந்தியா பத்திரிகையில இந்த சுதந்திரம் என்னும் கட்டுரையில அவர் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்.என். ராய் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அளிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, சரிங்களா, பைசாப்பூர் மீட்டிங்ல அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த நம்ம ராஜாஜி அவர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின்படி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியாக நேருடைய குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஆகஸ்ட் நன்கொடை அளிக்கப்பட்டு, அந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்போம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஜனவரி 24, 1950 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை உருவாக்க சட்டம் உருவாக்கி பெருமை எனக்கு மட்டும் சேராது, இதில் பாதி பெருமை யாருக்கும் சேரும். அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்த PN ராவ், சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சட்டம் ஏதாவது ராஜிடக்கூடாது, PN ராவ். சரிங்களா? ஜனவரி 24 இறுதி கூட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இதான் நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம். சரிங்களா? நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம் நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? நம்ம காந்தியினுடைய கோரிக்கை, எம்.என். ராயினுடைய கோரிக்கை, ராஜாஜியினுடைய கோரிக்கை, இவர்களால் எங்க அரசியல் சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்று நிறைய பேரை கோரிக்கை ஏற்று அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆங்கிலேய அரசு என்ன சொல்லிட்டு அப்படின்னா ஆகஸ்ட் நன்கொடை அளிச்சிருக்கும். ஆகஸ்ட் நன்கொடை அளித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லீலத்கோ பிரபு 1940 அறிவிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கிரிஷ் தூதுக்குழு இருக்கும், கிரிஷ் தூதுக்குழு வருகை இருக்கும், கிரிஷ் கழுவை தோல்வியில முடிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்கும் 1946 யார் அப்படின்னா நம்ம ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், பெரிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் அவங்க எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா
அலெக்சாண்டர் பெடிக் லாரன்ஸ் தான் அந்த அவையில் தலைவராக இருப்பாரு. அந்த பரிந்துரையின்படி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கும். 1945 காலகட்டத்தில் வேவல் பிரபு வந்து அந்த காந்தியடிகளை விடுதலை செஞ்சு அரசியலை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா முதல் கூட்டம் அரசியல் சபை உருவாக்கப்பட்டது வந்து டிசம்பர் 6, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 9, முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் 11. இதுலதான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான குழுக்கள் நிறைய இருக்கும். 21 குழுக்களை உருவாக்கி இருப்பாங்க. 13 சிறிய குழுக்கள், 8 பெரிய குழுக்கள் இருக்கும். அந்த குழுக்கள்ல மிக முக்கியமானதா வரைவு குழு. அந்த வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் செயல்பட்டிருப்பாரு. சரிங்களா? நம்ம அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு எங்க இருந்து நம்ம கருத்தை வச்சிருப்பாங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆராய்ந்து 60 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்த நிலையில அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். நிறைய திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த அரசியலமைப்புல ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்தம் பண்ணுவதற்கு நம்ம நேரு அவர்கள் ஒரு அந்த வரைவு குழுவுடைய திருத்தத்திற்கு, அந்த வரைவு குழுவுடைய நல்லது கெட்டதில் ஆராய்ஞ்சு அதோட திருத்தம் பண்ணதுக்கு நேரு அவர்கள் தலைமையில் குறுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு வரைவு கமிட்டி வந்து 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டு அதனுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சிருக்கும். அரசியல் நிர்ணய சபையில டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 26 அன்று அந்த வேலையை எடுத்து கொடுத்திருப்பாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். 1950 ஜனவரி 26 குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுல தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய பாடல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நல்லது அதுல இருக்கிற விஷயங்கள் நிறை குறைகள் எல்லாமே ஆராய்ச்சி கடைசியாக கொண்டு வரப்பட்டிருக்கும். கடைசியாக எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும்போது 395 விதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் அதுல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் அரசியலமைப்புடைய உருவாக்கம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது என்னன்னாக்க அரசியலமைப்பு உருவாக்கம். நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் அரசியலமைப்பு உருவாக்கம் மட்டும் இருக்கும். அதுல நம்ம நிறைய தகவல் காந்தியில ஆரம்பிச்சு கடைசி கூட்டம் நிறைவு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.